டான் டிவியின் கொஃபீத் பிரமுகர் சீசன் 2ல அவங்களை சந்தித்திருக்கிறோம். ஸோ பல ஆளுமைகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்பதும் அவர்களுடைய அனுபவங்களை பேசுவதும் வலிமையாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பண்ணுற ஒரு விஷயம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் அவர் தான் இலங்கையில் அதாவது அச்சீவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இந்த பெண் சாதனையாளர்கள் அப்படின்னு வரும்போது அது தமிழில் பார்க்கும்போது ரொம்ப அரிதாத்தான் இலங்கையில் இருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு நிறைய பேர் பெண்கள் சாதிக்கணும், அதே மாதிரி தொழில்துறையில் முன்னுக்கு வரணும், ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுல முக்கியமான இடம் வகிக்கணும், இவ்வாறான விடயங்களில் இன்றைக்கு பெண்கள் அதிகமாக பங்கேற்கிறத நம்ம பார்க்கலாம். அதுலேயும் பலர் சாதனை படுத்திட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு போட்டி என்றதை விட அவர்களை விட மேலதிகமாகவும் சாதனை படுத்தி தொழில் ரீதியாகவும் சரி, பலருக்கு வேலை வழங்குவதும் சரி, கைத்தொழில் புரட்சியில் நிறைய விடயங்களை மேற்கொண்டு வராங்க இந்த பெண்கள் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களில் 2 பெண்கள் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் மிஸ்ஸஸ் அஃப்லல், அதே மாதிரி ஹஸ்மா மாலிக். இவருக்கும் வணக்கம், சலாம். ஓகே, ஹஸ்மா மாலிக், நீங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களை பற்றி நிறைய அனுபவங்களை சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி நீங்கள் ஒரு சாதனை விருதும் வென்றிருக்கிறீங்க சமீபத்தில். அதே போல் நீங்கள் அஃப்லரில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இந்த தொழில்துறை சார்ந்த பிஸ்னஸ் உமனாக இருக்கிறீங்க. அதே மாதிரி பிரைடல்ஸ்களும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக பல தொழில்துறை சார்ந்த விடயங்களே ஈடுபட்டுருக்கு. ஆமாம், இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் 7 வருஷம் நீங்கள் பயணிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு தொழில்துறை சார்ந்து முன்னேறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த 7 வருஷ அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன? நிறைய கற்றுக்கோங்க. நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும், சமுதாயத்தில் இந்த மாதிரி மூவ் பண்ணணும், இந்த மாதிரி கதை போகணும், யார் யார் எந்த மாதிரி சில நேரம் யாரையும் கண்டுபிடிக்கவே முடியாது, பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஃபேஸ் பண்ணிக்கிற கட்டாயமான தைரியம் முக்கியம். நிச்சயமா. கட்டாயமா, அதாவது யாராவது ஏதாச்சும் சொன்னா சிறப்பாகாம சரி ஓகே அப்படின்ட்டு எழுந்திக்கிறதுக்கு ஒரு தைரியம் கட்டாயமா வேணும். நிச்சயமா. அதே மாதிரி நீங்கள் அதாவது சோழன் விருதுல சாதனையாளர் விருது பெற்றிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஒரு சேலஞ்ச். 20 மினிட்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு வின்னராக வந்தது எனக்கு உண்மைக்குமே ஹாப்பியாக இருக்கும். ஓகே, பட் அது அது அந்த 20 நிமிஷம்ன்றது அடுத்து சாதனையில் அது என்ன விஷயம், அதுக்குள்ள என்ன இருக்கு? நாங்கள் வெளியில இருந்து பார்க்குறாங்களே தெரியாது. அது எதில் நீங்கள் அந்த 20 நிமிஷத்துல சாதனை படைச்சிங்க அப்படின்ற யூஸ்வலாக ஒரு பிரைட் ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் 2 hours 1.5 hours நைட் பிடிக்கும். இதே ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணுறதுன்றது ஒரு சாதனமா அப்படி பண்றது லேஸ் இல்லாத ஒரு விஷயம் உண்டு. பட் அதையும் தாண்டி ஏழுமென்ற அந்த மனசுல உள்ள அந்த கான்பிடென்டால நாங்க அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ அதால அச்சீவ் பண்ணினது தான் பிரைட் உண்டு, தமிழ் பிரைட் உண்டு வேலை பண்ணினேன். பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் இருக்கு. நிச்சயமா. நீங்க இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனா மாறணும் அப்படின்ற ஐடியாவுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? உங்களை பத்தின ஒரு அறிமுகமா இது சொல்லுங்க. உண்மையாவே நான் எதுவுமே பண்ணல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். அதோட தான் ஹஸ்பண்ட் சொன்னார் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகுங்க. அதாவது ஃபேமிலி டைம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் சரி சிறுசு. என் ஹஸ்பண்டை சப்போர்ட் தான் மெயின் இன்னைக்கு. அதோட ஒரு கோர்ஸாக பண்ணினேன். மெதுவாக தான் வந்தேன். ஒரு இன்னைக்கு நான் வரல. இன்னமும் படிக்கிறேன். இன்னமும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னமும் நிறைய சாதனை பண்ணணும்னு விரும்புகிறேன். நிச்சயமா. ஆனா ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கும் போது அது பற்றின ஒரு அறிவு வேணும் எங்களுக்கு. நிச்சயமா. இல்லைன்னு சொன்னா நம்ம அதுல எப்படி சேவை பண்ணி போறோம், இதுல எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்றது சரியான கஷ்டமா இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் என்ன மாதிரியானது? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கோர்ஸ் பண்ணிட்டு நிறைய தவறிச்சு. ட்ரை பண்ணேன். அதாவது சாஃப்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் கொஞ்சம் நான் என்னோட ஃபேமிலிக்குள்ள மாதிரி தான், மெயினாக ஹஸ்பண்டை தான் யூஸ் பண்ணேன். அவருக்கு தான் எல்லாமே செஞ்சு முதலாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஃபர்ஸ்ட்டுக்கு நிறைய தவறின பிறகு தான் இப்போ மாஷா அல்லாஹ்
இந்த அதாவது நான் தமிழ்ல சொல்லிடுறேன், இந்த சவுக்காரம் தயாரிக்கிறது அப்படின்றது இல்ல, இங்கிலீஷ்ல சொல்லும் போது ரிச்சா இருக்கு, பட் தமிழ்ல நான் சொல்லும்போது சவுக்காரம் தயாரிக்கிறது அந்த சோப் மேனுஃபேக்சர் வரும்போது நிறைய விஷயம் இருக்கு. இன்றைக்கு நம்ம பயன்படுத்துற சாதாரண சோப்ல இருந்து இன்றைக்கு ஹை லெவல் 4000 5000 10,000க்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இறக்குமதி செய்யற அளவுக்கு இந்த சோப்போட விலைகள் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. அது வந்து சொல்றாங்க 7 நாள்ல வந்து பிரைட் க்ரோத் கொடுக்கும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சாதாரண சோப்ல நாங்க பொதுவாக வந்து நான் வாய்ஸை சொல்றேன். இன்றைக்கு ஒரு கட்டத்துல வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2015 அந்த காலகட்டம் வரைக்கும் சாதாரணமா நார்மல் சோப் தான் வரும். ஆனால் திடீரென்னு வந்து ஒவ்வொரு பிராண்ட்ஸும் வந்து இதை கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து நீங்களும் ஒரு போட்டியாளராக மாறீங்க. அதே மாதிரி இந்த நார்மல் சவக்காரத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் தயாரிக்கிற இந்த சவக்காரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த சோப்ஸ் இதில்? இந்த சோப்ல 21 ஹெர்பல் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சொல்ல போனால் வெனிமல் கட்டு, கொக்கம்புத்து அந்த மாதிரி நிறைய ஹெர்பல்ஸ் இருக்குது. நேச்சுரல் தான், ஆனால் அதில் வைட்டிங் தரும்னு நான் சொல்ல மாட்டேன். அதுல வைட்டிங் தரும் என்று சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். அது டீப் கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப்பி சோப் உண்டு. நார்மலா வந்து நாங்க ஃபேஸ் பேக் கொண்டு போட உண்மையாவே டைம் இல்லை, இப்படி பெண்களுக்கு உண்மையாவே டைம் இல்லை. அப்ப இதுல வந்து நார்மலா அந்த சோப்பை யூஸ் பண்ணிட்டு ஒட்டோ ஃபேஸ் பேக் கொண்டு போட்ட மாதிரி தான் ஸ்கின் வந்து டீப்பா கிளென்ஸ் ஆகும், டீப்பா கிளீன் ஆகும், பிம்பிள் ஆயில் கண்ட்ரோல் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். அந்த சோப்ல இருக்கிற விஷயம் அதுதான். அதனாலதான் அதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, நீங்களும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் முக்கியமான வேலை இப்போ வளர்ந்து வந்துட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக. அதில் வந்து இப்போ இந்த சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது, அழகுக்காக மேலும் மேலும் வந்து பயன்படுத்தக்கூடிய பிராண்ட்ஸு. இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கின், அதாவது இந்த தோல்ற தன்மை எதுக்கு என்ன மாதிரி அப்படின்னு. அப்போ நான் வந்து சாதாரணமாக ஒரு சோப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு க்ரீமாக இருக்கலாம், எதுவும் பயன்படுத்திட்டு மறுபடியும் திடீர்னு இன்னொரு புது பிராண்டுக்கு மாறும்போது இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து எங்களுடைய ஸ்கின்ஸ்ல வரும். அந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ல வந்து ஒவ்வொரு விதத்துல கெமிக்கல்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்கள் யூஸ் பண்ணி பண்ணும். சேம் ப்ராடக்டை வச்சு யாருமே சோப்போ ஃபேஸ் வாஷோ மேனுஃபேக்சர் பண்றது இல்லை. ஒவ்வொருத்தர பிராண்ட்ல ஒவ்வொரு வெரைட்டிஸான திங்ஸ்கள் போட்டு தான் செய்யறாங்க. அப்ப அதே நேரம் ஸ்கின் இப்ப நீங்க வளமையா ஒரு 7 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் நீங்க ஒரு சோப் நீங்க யூஸ் பண்ணிடுவீங்களே, திடீர்னு அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு பிராண்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அதோட ஸ்கின்னுக்கு ஒத்து போகாது. லேயர் உள்ளுக்கும் தாண்டி தான் நாங்க யூஸ் பண்ற விஷயங்கள் போகுது. சில ப்ராடக்ட்கள் வந்து டோனோட அது அப்ளை ஆகி முடிஞ்சு, சிலதுகள் வந்து ஸ்கின் டோன் ரத்தத்துக்கும் கலந்து கொள்ற விதத்திலேயே மிதிக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படியுமே ஸ்கின்னுக்கு ஒத்து போறதில்ல, டேமேஜ் ஆகும், அந்த தோல் உரியிற தன்மை வரும், இல்லாட்டி அந்த வைட் இந்த இது பருவல் மாதிரி அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினா நாங்க ஒரு விஷயம் ஒரு யூஸ் பண்ண எடுக்கிறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாங்க எனக்கு யூஸ் பண்ணோம், இல்லாட்டி ஹேண்ட்க்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஹேண்ட் இப்போ ஃபேஸ் ஸ்கின் வந்து சரி சென்சிட்டிவ், இப்போ பாடி மாதிரி இல்லை ஃபேஸ். அப்போ எடுத்த சிரிக்கை நாங்க பாடிக்கு அப்ளை பண்ணக்கூடாது, நாங்க கைக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு 2-3 டேஸ்க்குமா யூஸ் பண்ணி அதுல எந்த கெமிக்கலும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாட்டி எங்களுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடும். அது வந்து ஒரு விஷயம் பொதுவாகவே எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளணும். எடுத்த ஒரு ப்ராடக்ட் உடனே நாங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணவே படாது. க்ரீமாக இருந்தாலும் ஓகே தான், சோப்பாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, சரி. இப்போ ஒரு உமனா நீங்கள் இதில் வந்து அச்சீவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க தொழில் ரீதியாக, கணவருடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அதை தாண்டி நீங்கள் இந்த தொழிலில் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்களோட போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நார்மலா நான் யாருக்கு போட்டிக்கு போக மாட்டேன். சைலண்ட் கில்லர் அப்படின்றவங்க. மிச்சம் பேருக்கு அம்மா பிரைடல்ன்றதுக்கு நான் யாருக்கும் தெரியாது, மிச்சம் பேருக்கு தெரியாது. என் நேம் கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் என்ன யாருக்கும் தெரியாது. நம்மள நான் எந்த பிரச்சனையும் போக மாட்டேன். யாராவது ஏதாவது சொன்னு சொன்னா கூட அது கூட நான் கேட்க போக மாட்டேன். ஏன் இப்படி சொன்னீங்க அது கூட நான் கேட்க மாட்டேன். சைலண்ட். ஓகே, உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா வந்து நீங்க வந்து தொடர்ச்சியானடா ஒரு அவார்ட் நிகழ்ச்சி, அதாவது குறிப்பாக சொன்னா உலக சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளர் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக தொடர்ந்து பேசுவோம். அதை தாண்டி வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த விருதுகள் அதே மாதிரி குறிப்பாக சொல்லணுமெண்டா நீங்கள் எடுத்த விருதுகள் சம்மந்தமாக கூட சமூக வலைதளங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசும் பொருளாக மாறி. இதை பற்றி உங்களோட கருத்து? பொதுவாக ஒரு நாங்கள் நல்லதை நினைச்சு செய்யறோம், பட் அதை வந்து ஆப்போசிட்டா பேசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க.
நலவா செல்ற இதுவரையும் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் நாங்க செய்யக்கூடிய நோக்கம் வந்து அடுத்தடுத்த லெவல்ல எல்லாருமே முன்னுக்கு வரணும், சாதிக்கணும் என்ற அந்த தோட்ல தான் நாங்க இந்த விஷயத்த பண்றோம். சரி, நிச்சயமா அவங்க பேசிட்டு இருக்கும்போது அழுத்துட்டீங்க. எதனால? லைட்டுக்கு கன்வெர்ட் நாம அது இல்லைன்னா அந்த மனசுல நினைச்சு அழுறீங்க போல, இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்களே அப்படின்ற மாதிரி. இல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அப்படி இல்லை இல்லை. ஓகே, லைட் இஷ்யூவால தான். ஓகே, சரி சரி. அடுத்த கட்டம் வந்து இப்போ நீங்கள் இதுக்குள்ள வந்து பயணிச்சு இந்த இண்டஸ்ட்ரியில போகும்போது அடுத்தமா வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், நீங்க இது சம்பந்தமான தொடர்ச்சியா வந்து கிளாஸஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் என்ன கிளாஸஸ் எதுவுமே பண்ணல. நான் மேனுஃபேக்சரிங் சைடு மட்டும்தான் எனக்கு பண்ணிட்டு இல்லை, இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, என்ன மாதிரி இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க? நான் ஃபெஸ்ட்டுக்கு வந்து சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு கஸ்டமர் பேஸ் வந்து எனக்கு 7 இயர்ஸாக யாருமே பேட் ஃபீட்பேக் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. அந்த பழைய கஸ்டமர் பேஸ் அப்படியே இருக்குது. அவங்கள மூலமா இன்னும் கஸ்டமர்ஸ் நிறைய கிடைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸாக நான் சோஷியல் மீடியாவும் அப்டேட் பண்றது ஸ்டாப் பண்ணி தான் இருக்கிறேன். எதனால? என்ன காரணம்? நல்ல கஸ்டமர் பேஸ் வந்து இருக்கிறாங்க. இல்ல, ஒரு பிசினஸ்ல வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டே போகணும்னு தான் விரும்புவோம். பட் ஒரு கட்டத்துல நம்ம ப்ரொமோஷன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டா என்ன நடக்கும்னா ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளேயே இருக்கும். இனி வந்து ஒருத்தர் சொல்லித்தான் இன்னொருத்தருக்கு தெரியுமே தவிர அதை பத்தின அப்டேட்ஸ் எதுவுமே வராது. அப்ப எதனால? மெயினா வந்து நான் காசஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் டைம் இஷ்யூஸ், ஃபேமிலி அப்படின்ற போக்கெல்லாம் சரி இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ திருப்பி இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் பட் என்னன்னா ஒரு தொழிலில் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காம்படிட்டர் வந்துடுவாங்க, போட்டி வரும் இல்லையா? எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். ஆனால் அப்படியான ஒரு இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணால் உங்களோட காம்படிட்டர் உங்களுக்கு போட்டியாக வருவாங்க இல்லையா? அந்த மாதிரியான இதுகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய வந்துக்கிறாங்க, நிறைய வந்திருக்கு. அதுக்கு எப்படி நீங்கள் அதை எதிர்கொண்டீங்க? நீங்கள் ஃபேஸ் பண்ணி இந்த உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு முயற்சி? நம்பிக்கை தான். உங்களை பற்றி, அதாவது உங்களோட நான் வந்து சமையல் விஷயமா நம்ம நிறைய பேசியிருந்தோம். நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது இதையும் வந்து கொண்டு போகிறீங்க. இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பீரியட், இந்த நேரம் வந்து ரொம்ப பிஸியான நேரம். இந்த சமையல் அது இது, அதே மாதிரி இந்த பிரியாணி செய்கிறது இவ்வாறான டைம். அப்போ இதுக்கு வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட், என்ன மாதிரி நீங்கள் இது ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்குது, ஹஸ்பண்ட் அது நேரம் சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமில். லாஸ்ட்ல நான் இன்டர்வியூ பண்ணிப்போ நீங்கள் எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டு அனுப்பினீங்க. பட் சடன்லி 2 டேஸ்க்கு போகிற அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சி ஃபெஸ்டிவல் அனுப்பிட்டேன். ஸோ ஒரு 8-7 மாதிரி ஆர்டர்ஸையும் கொடுத்து போட்டு லேஷஸ் அந்த பியூட்டி இதுலேயும் வந்தாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய டைம் இஷ்யூ பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஃபேமிலியில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணினாங்க அந்த டைமில் ஒர்க்குக்கு. நீ அப்படி ஒருத்தட்ட சப்போர்ட் வந்து வேணும் கட்டாயமா. ஏன்னா நாங்கள் 2 வித ஒரே பிஸ்னஸ் வந்து நாங்கள் பார்க்காம 2-3 ஒர்க்கள் செய்ய போகல. எப்படியுமே இந்த மொத்தோட சப்போர்ட்டும் இந்த மொத்தோட கைடும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. நிச்சயமா. ஆனால் இந்த பெண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் தொழில் ரீதியாக அவங்க வந்து சாதிக்கணும் இல்லை மேலே போகணும்னு நினைக்கிறத வந்து சொசைட்டி எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது? உண்மையை சொல்லணுமா பொய்யை சொல்லணுமா? உண்மையை சொல்லுங்க, நான் உண்மையை தானே கேட்குறேன். ஏன்னா உண்மைக்குமே சொசைட்டில வந்து அதுக்கெல்லாம் இடமே இல்லை. நிறைய இந்த விமர்சனம் வந்து பேடா வரதும் இருக்குது. பட் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். எங்களோட நோக்கம் எதுவோ நாங்க அதை தாண்டி போறோம். எங்களுக்கு எங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்குதா, ஃபேமிலியோட இஷ்யூ இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு மற்றவங்களை பத்தி இஷ்யூ ஒன்று இல்லை. பட் அவங்களும் யோசிக்கணும், அந்த பெண்கள் வந்து ஆண்களை மிஞ்சி போற விஷயம் ஒன்று இல்லை. இது அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ற நோக்கத்துல தான் போறாங்களே ஒழிய அவங்க மிஞ்சி போகணும் என்ற நோக்கம் இதுல இல்லை. எந்த ஒரு பெண்ணாய் இருக்கட்டும், அவங்க ஃபேமிலிக்காக வேண்டிதான் அவங்களும் ஏதாவது பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கொள்ளணும், ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் என்ற ஒரு தோட் மட்டும்தான். ஓகே. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பெண்கள் உங்ககிட்ட பேசிப்பா, எப்படி சிஸ்டர் நீங்கள் இதை பண்ணுறீங்க, இல்லைன்னா இந்த தொழிலில் நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, என்னால் முடியலை, ஒன்று வந்து சொசைட்டியாலேயும் பிரச்சனை இருக்குது,
சில நேரத்தில் உறவுகளாலேயும் இந்த குடும்பங்கள் சொந்தங்கள் என்னது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆன்லைனில் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அது இந்த சோப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது இதில் நிறைய போட்டிகளும் இருக்குது. குடும்ப ரீதியாக பெண்கள் பொம்பளைக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்ற பதில்களை சொல்கிறதும் இருக்குது, நாங்கள் பார்க்குறோம், குடும்பங்களில் கூட இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன் வந்தது, என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையல. உண்மையாக சொல்ல போனால் என் ஹஸ்பண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி என் பிள்ளைகளும் நானும் ஹஸ்பண்டும் பிள்ளைகளும். இப்போ அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், உங்களோட பக்கத்தில் இருக்கவங்க சொல்லலாம், இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஸ் ஏன் தேவையில்லாத வேலைவுக்கு அதை தூக்கி வச்சுட்டு வேலையை பார்க்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கட்டாயமா. ஆனா இவர் வந்து அப்படி சொன்னது இல்லை, இவர் சொல்ல மாட்டாரு சொன்னாரு. ஆனா என் ஹஸ்பண்ட் உண்மைண்டா ஒரே ஹஸ்பண்டுக்கு சொல்லுவாங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, அவரோட விருப்பத்துக்கு விடம் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலியில யாருமே இதுக்கால வரையில எதுவுமே எதிர்ப்பு தெரிவிச்சதே இல்லை. இப்ப இன்னைக்கு இது வர்றது கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு கவலை மட்டும்தான். அவங்க தூரத்துல இருக்கிறாங்க அதனால. பட் யாரும் ஏன் இது பண்றீங்க அப்படின்னு எனக்கிட்ட யாரும் வந்து கேட்டது இல்லை. ஆனாலும் அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்துல நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு பயந்து சில ஹஸ்பண்டுக்கு உனக்கு என்னதுக்கு இது, அது அவங்க நினைக்கிறாங்க கிச்சன் வேலையும் பிள்ளைகள வேலையும் மட்டும்தான் வைஃபா இருந்தா செய்யணும், அதை தாண்டி எதுவும் பண்ணப்படாது, எங்களுக்கு மேல வளர்க்கப்படாது அப்படி நிறைய அவங்க கிட்ட இருக்குது அந்த ப்ராப்ளம். அது ஃபேமிலிக்குள்ளே மீக்கிற இஷ்யூல் இருக்குது. பட் அது அவங்க யோசிக்கணும். ஒரு பெண் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஃபேமிலிக்காக மட்டும்தான், தனக்காக இல்லை. அவங்களோட ஒரு அந்த சந்தர்ப்பத்துக்கு அவங்களோட சந்தர்ப்பத்துக்காக வேண்டி அவங்க எதுவுமே செய்யறதில்லை. ஃபேமிலி அண்ட் பிள்ளைகள் அதை நினைச்சு ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டா ஈக்கணும். அந்த தோட் மட்டும் தான் எல்லா பெண்களுக்கும் ஈக்கி. ஸோ எங்கள்கிட்டே வர கிளைண்ட் ஈக்கிறாங்க, பிள்ளைகள் படிக்குது கிளாஸ் வந்து. பட் அவங்களோட நோக்கம் என்ன, மிஸ் இப்படித்தான் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் ஆகிக்கணும், என்ன சரி செய்யணும், வீட்டுல இருந்து செய்யக்கூடிய தொழிலை எங்களுக்கு நாங்க படிக்கணும் மிஸ் அப்படித்தான் எங்கள்கிட்ட பேசுறாங்க. ஸோ நீ அதுதான் உண்மை. அவங்களும் அப்படித்தான், நாங்க படிச்சு கொடுக்குற நாங்களா இருந்தாலும் அப்படித்தான். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த ஹஸ்பண்ட் நம்பி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க படிங்கன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அதை அவங்க யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது அன்எக்ஸஸா யூஸ் பண்ணி அந்த மிஸ்யூஸ் பண்ணப்படாதுன்றதுதான். நிச்சயமா இன்னும் பல விஷயங்களை பேசலாம். இப்போ ஒரு இடைவேளை இருக்கு, இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியாக இணைந்திருங்க. காஃபி பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். நிறைய விஷயங்களை பேசுவோம் தொடர்ச்சியா. காஃபி பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இங்கே கூட ஹஸ்மா மாலிக் மற்றும் மிஸ்ஸஸ் அஃப்லால் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க தொடர்ச்சியாக வந்து தொழில் சார்ந்த விடயங்கள், பெண் தொழில் முனைவோர், அதே மாதிரி பெண்கள் சார்ந்த தொழில் விடயங்கள், குறிப்பாக வந்து இந்த சோப் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே மாதிரி அழகுக்கலை பொருட்கள் தயாரிக்கிறது, அதே மாதிரி அது சார்ந்த விடயங்களில் கூட பங்கெடுக்கிற இருவர். ஸோ அவர்கள்ட்ட நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அஸ்மா மாலிக் அவங்க வந்து ஏற்கனவே எங்களோட நிகழ்ச்சியிலையும் பல விடயங்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் ஒரு சாதனையாளர் விருதும் பெற்றிருக்காங்க. ஸோ அதால் அவர்கள்ட்ட தொடர்ந்து அது சம்மந்தமாக பேசலாம். இந்த சாதனை விருது அப்படின்ற விஷயம் வந்தபோது அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி விண்ணப்பிச்சிங்க, அதாவது அப்ளிகேஷன் என்ன மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து அதில் பங்கெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் செஞ்சீங்க? அவங்க வந்து எங்களோட பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தாங்க, என்ன மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோமா, பிரைட்வெலை வேர் பண்ணிக்கிறோமா, எங்களோட டேலண்ட் என்ன மாதிரின்றது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் எங்களுக்கு அதுக்குரிய அப்ளிகேஷன் எங்களுக்கு தந்தாங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினதுல உண்மைக்குமே நான் எக்ஸப்ட் பண்ணல, எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ கிடைச்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அது வந்து அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் பண்ணணும். இப்படி ஒரு விஷயம் எனக்கு அச்சீவ் பண்ண கிடைச்சது. ஃபேமிலிக்குள்ளேயும் ஃபுல் ஹாப்பி, என் ஹஸ்பண்ட் டேடாக்கு எல்லாம் ஃபுல் ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒன்று எக்ஸப்ட் யாருமே, நானே மொத்தத்தில் எக்ஸப்ட் பண்ணல இப்படி ஒரு விஷயம் எனக்கு செய்ய இயலுமே. பட் அது எனக்கு கிடைச்சிச்சு, அது வேர்டால சொல்லலாம். சரி, ஓகே. இதில் வந்து நான் எந்த சைட்ல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான விருதுகள் தொடர்ச்சியாக கிடைக்குது. ஆனால் கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்றது வந்து ரொம்ப பிரபலமான ஒன்று, எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதை தாண்டி வந்து உலக சாதனை விருதுகள் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்கிறது வந்து பெரும்பாலான மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு அப்படியான ஒரு விஷயம் இல்லை, இவங்க வந்து பிஸ்னஸுக்காக கூட பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
ஏன்னா இதில் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக அதில் பங்கெடுத்திருக்கீங்க, அதில் நீங்கள் ஒரு ஜெயிச்சும் இருக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அதனுடைய அனுபவத்தை பற்றி இல்லைன்னா அது சம்பந்தமான பிஸ்னஸ்ன்றது வந்து பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போனா அதுல ஒரு பிஸ்னஸ் வந்து கட்டாயம் இல்லாம இல்லை. பட் அதையும் மீறி எங்களை போல மத்தவங்களும் முன்னுக்கு வரணும் என்ற தோட்டில செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இன்னமொத்தருக்கு இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுக்குறேன்ற வந்து லைஃப்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் எங்களுக்கு பண்ண கிடைக்குமா என்று. இப்போ பியூட்டி இண்டஸ்ட்ரி ஆகிக்கட்டும் இல்லாட்டி வேற கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுக்கிறன்றது வந்து ஒரு அது ஹாப்பி தானேண்ணா. யாருக்குமே லேசில கிடைக்காது அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறது வந்து எவ்வளவு நல்ல. ஆமா, இதை வந்து இப்ப நீங்க இந்த இதுல வந்து ஒரு தொழில் முனைவரத்தா இருக்கிறீங்க. ஸோ ஒரு தொழிலதிபராக இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு பெண்ணால மட்டும் முடிஞ்சிட போறது இல்லை. ஒரு கிளைண்ட்டை நீங்கள் மீட் பண்ணணும், அது மூலமாக ப்ரொமோஷன் ஒன்று இருக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குண்டா அவங்கக்கிட்ட நீங்கள் இதை பற்றின ஒரு விளம்பரப்படுத்தல் வேணும். அதே மாதிரி நீங்கள் அவங்களோட ஒரு கொலாபரேட் பண்ணித்தான் நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஸோ இதுக்கு உங்களோட முயற்சிகள் என்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள? கஸ்டமரோட பேசக்குள்ள நிறைய பொறுமை வேணும், அது கரெக்டாக. அது சரி. சில பேர் சடன்லி ஒரு கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு கூட கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. அது சாட்டிஸ் ஆகிற கஸ்டமர் சாட்டிஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரி, அதே மாதிரி இந்த தயாரிப்பு வேலைகள், அதாவது ஒரு சோப் தயாரிக்கிறது அப்படின்னு சொன்னால் சிலது வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய மெஷினரிஸ் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையால் அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் வரும். ஸோ இது எப்படி நீங்கள் எல்லாம் சரியா சொல்ல போனால் இன்னுமே அது மறக்க முடியாத சம்பவம். என்னது? எங்க தாத்தா வீட்டுல தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இத செஞ்சு பார்த்தேன் சாம்பிள்ஸ். சொல்லுங்க. அதுக்கு நெருப்பு எடுத்துருச்சு. அது சரி. ஃபுல்லாவே, அதாவது அப்படியே ஃபுல்லாவே காஞ்சி நெருப்பு எடுத்து உண்மையிலே பயந்துட்டேன். ஒரு பிளாக் சோப்பா வந்துட்டு என்ன பண்ணுறது நான் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டேன். அதோட ஒரு மாதிரியா இல்ல டென்ஷன் ஆக தேவையில்ல, திருப்பி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் சட்டிய எரிச்சிட்டேன் உண்மையாவே. அதுக்கப்புறம் சரி பொறுமையா தான் கொஞ்ச காலம் போச்சு அது சரியா செட் ஆகி வர்றதுக்கு. அதாவது என்கிட்ட 10 ப்ராடக்ட் இப்ப நான் செஞ்சுக்கிறேன், இன்னும் முன்னுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஓகே, 10 சக்சஸ் பண்ணி 10 சக்சஸா நீங்க போயிட்டு இருக்கு. இதுல வந்து இன்னொரு கேள்வி இருக்குன்னா, இதை வந்து நீங்கள் வந்து விற்கிறதுக்கு, விற்பனை செய்கிறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் அதை கொண்டு போகிறதுக்கு, அதாவது அரசு திணைக்களங்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கொண்டு இருக்குது. ஏன்னா ஒரு க்ரீமாக இருக்கலாம், இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் பதிவு செஞ்சு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அதில் அவங்க ஆய்வு செஞ்சு இதுக்கு அவங்க எங்களோட தோலுக்கு சரி வருமா, நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி பதிவு செஞ்சீங்க? கம்பெனி ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிக்கிறேன், இப்போ 2 years ஆகுது. என்னோட லோகோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போட்டிக்கிறேன். அது சம்பந்தமா ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இது யூஸ் பண்ணதுல எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் தெரியல? இது கால வரையில எந்த பேட் ஃபீட்பேக்கும் வந்தது இல்லை. டேமேஜ் ஆகலண்டு அது ரைட்டிங் ஆகுது போதா அப்படின்ற ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து இருக்கிறாங்க. அது வந்து எப்பொழுது தான் வெளியாகணும்னு சில பேர் இருக்கிறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணே இல்லை. அதே மீறி அதுக்கு அது ஒரு அளவு இருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து யூஸ் பண்ணா வெள்ளையா வருவேனா? சந்தேகமா? சாத்தியம் இல்லை. சரி, நான் கருப்பாவே இருந்துட்டு போயிடும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி இந்த அடுத்த கட்ட நகர்வா இப்போ நீங்கள் 2 பேர் வந்து சேர்ந்து ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க, இல்லைன்னா ஒரு பொதுவாக வந்து இந்த பெண்களை பேஸ் பண்ணி அதில் சாதனை செய்யணும், இல்லைன்னா இந்த தொழில்துறையில் முயற்சி செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. எதனால உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? உண்மையே மோட்டிவேஷன் தான். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஒன்றுக்கு அப்ளை பண்ணிட்டு ஏழுமா எங்களாலும் ஏழுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி இப்ப வளர்ந்து வராங்க நிறைய புள்ளி, எங்களோட சமுதாயம் இப்ப வெளியில வருது, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் சரிங்க. ஆனா இதுக்கு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வரலாம், அதே மாதிரி இதுக்கு சம்மந்தமாக நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வரலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சமீபத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம், அதாவது என்னன்னு சொன்னால்
ஒருத்தங்க கிட்ட கால் பண்ணி உங்களுக்கு விருது கொடுக்குறோம் எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க. எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஒரு தொகை பேசப்படுது. அதுக்கு பிறகு இல்லை அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடலாம், ப்ரமோட் பண்ணலாம், அதால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. இல்லை அது அப்படின்னா அவங்க தடுமாறுற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதை விருதை விற்கும்போது அதனுடைய தரம் குறைஞ்சி போகிற ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால உங்கள்கிட்ட அதை கேள்வி கேட்குறேன். இதுக்கு என்ன பதில்? அதாவது ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம நிறைய கம்பெனிஸ் செய்கிறாங்க, இல்லை நிறைய நிறுவனங்கள் செய்யும்போது, ஆனால் அதை நம்ம குறைஞ்ச விலைக்கோ இல்லை என்ன சாதாரணமாக சும்மா கொடுக்கும்போது அதனுடைய குவாலிட்டி மிஸ் ஆகும். உங்களோட சோப் 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டா அதை நான் 20 ரூபாய்க்கு இல்லை 200 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அதில் தரம் குறைஞ்ச மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால நீங்கள் உங்களோட மனசில் போகிற விஷயத்த சொல்லலாம். எப்படி அவார்டு எங்களை தேடி கொடுக்கறதுல வெளி கூட, இதே ஒரு அவார்டை நாங்க பிரைஸ் வச்சு கொடுக்கறதுல வெளி இல்லை. பட் அதே மீறி நிறைய விமர்சனங்கள் வருது. இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஆட்கள் அவங்களோட தோட்டம் எப்படின்னு கேட்டா, அவார்டுகள் எடுத்து ஸ்டேட்டஸ்கள் போட்டா அதுல ஒரு அந்த என்ன சொல்ற ஒரு பாப்புலர் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் தோட்டம் இருக்குது எல்லாத்துக்குமே. பொதுவா சொல்ல போனா அந்த இதுலதான் நிறைய விஷயங்கள் நடக்குது. குவாலிஃபிகேஷனுக்கு எங்களுக்கு வேல்யூ பண்ணியல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் சேர்க்குது. அதுக்கு உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அப்ப நாங்க ஒரே அவார்டு 2 பேருக்கும் கொடுக்கல. அதுவும் நீங்க சொல்றது உண்மை. அவார்டுக்கு வேல்யூபிள் இல்லை தான். ஆனாலும் இப்ப சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அவார்டு எடுத்துட்டா அவங்க தெரியாது, அந்த மாதிரி ஒரு தோட்டம். சரி, நிச்சயமா. சரி, இப்போ இந்த ரபிட் ஃபயர் கேள்விகள் இருக்கு, நான் கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க. ஓகே, நீங்கள் முதலாவது வாங்கிய சம்பளம் சேலரி எவ்வளோ? முதல் சேலரி ஒன்று விட்டு நான் உழைச்சிட்டேன் அப்படின்னு ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்களா? அப்படியே உங்களுக்கு கிடைச்சது? ஒரு 3 month salary எல்லாம் இல்ல, லாஸ்ட்ல தான் போறேன். அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்க்கு என்ன நம்பி எடுத்தாங்க. அது எவ்வளவுன்னு கேக்குது சும்மா உங்க மைண்ட்ல மனசுல 10,000 ஃபர்ஸ்ட் ஆர்டர். உங்களோட இல்ல நீங்க எடுத்த முதல் சேலரி எனக்கு ஒரு 14 வயசுக்கு 1,500 எடுத்தேன் அந்த டைம்ல. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி எடுத்த சம்பளம். சரி, உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறது யார்? 2 பேரும் சொல்லுங்க. இல்லைன்னா சொல்ல, நான் உன்னை இங்க கூட்டு வந்தா நீ என்ன சொல்லல அப்படின்ற. உங்களுக்கு 2 பேரும். ஓகே, இவரை பார்த்தா ரொம்ப கோபம் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. என்ன இல்ல தானே நான் கூப்பிட்டு வச்சு இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறேன். ஓகே, யாராச்சும் இருக்காங்களா? ஆக்களை பேரு சொல்ல தெரியல. இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே, சரி. நான் அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறது? எனக்கு சடன்லி கோபம் வந்துடும். ஏதாச்சும் தப்பான விஷயம் கண்டா சொல்லுவீங்க. தப்பான எதை கண்டாலும் ரியாக்ட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க? நான் சாதாரணமாகவே இல்லை, எப்பயுமே கோபமானால். ஓகே, சரி. என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு நீங்க நினைக்கிற கேள்வி என்ன? இப்ப யாராச்சும் என்ன பார்த்து ஏன் நீங்க இப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், ஒருத்தருக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்க 2 பேரும் எதுக்கு சேர்த்தீங்க? தெரியாம சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா. ஓகே, எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். ஹைஃபை லைஃப் இதுவே போதும் அப்படி நீங்க? இருக்கு. சரி, ஏதாச்சும் ஒரு ஆசை? உண்மையாவே அத யாருக்கிட்டையாவது பொய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து பரிசு எடுக்கிறது, ஏமாத்தம். ஓகே, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, வேலை இல்லாதவங்க அப்படின்னு நீங்க எல்லாம் யாரை நினைக்கிறீங்க? நீங்க? சரி, ஓகே. நான் இந்த விஷயத்துல ஜெனியூன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? நேர்மையா இருப்பேன், உண்மையா நடந்து கொள்வேன். ஓகே, நீங்க? அதேதான்.
இல்ல சொல்லி வச்சு வந்தீங்க இவன் இப்படிலாம் கேட்பா, நம்ம ரெடியா இருந்துப்போம். சரி, ஓகே. நான் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட இருந்து மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? நம்புறது. ஓகே, நீங்க? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு பெருசா அதை காட்டிக்கொள்ளப்படாதுன்ற ஒரு விஷயம். ஏன்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க, எங்கள்கிட்ட இருந்தே எடுத்துக்கொண்டு எங்களுக்கே அதை ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. எனக்கு இவங்க கூட எல்லாம் நேரம் செலவு பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, நீங்க? ஓகே. என்னோட கனவுகள் இப்படியானது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க ட்ரீம் எப்படி இப்படித்தான் இருக்கு, இதை நோக்கித்தான் போறேன் அப்படின்னு? உண்மையாவே எனக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வளர்ந்து என்ன மூலமா 4 பேருக்கு நல்லவு நடக்கிறேன்னு சொன்னா உண்மையா அது கனவா தான் இருக்குது. நிச்சயமா. நீங்க? சரி, துரோகம் பண்றவங்களை எல்லாம் நான் இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட இந்த பொசிஷன்ல வச்சு இது அவ்வளவுதான், எட்டாத தூரத்துல நில்லுங்க. சரி, நீங்க? சொல்லல. சமூக சேவையா அல்லது வந்து பிசினஸா நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்? உண்மையா சொல்ல சமூக சேவை மட்டும் இல்ல, அப்படின்னு இல்ல, என் பிசினஸ் செய்யறேன், அதுல வர ப்ராஃபிட்ல சமூக சேவையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நீங்க? சமூக சேவை பிசினஸோட ஈக்குவல் அதுவும் வருது. பட் ஆனா அந்த சமூக சேவை செய்யறதுக்காக வேண்டி பிசினஸ் இன்வால்வ் பண்றது அது வேற, இது வேற. சரி, இப்போ ஒருத்தங்க மாறாங்க பாக்குறதுக்கு ஓகே ரிச்சா இருக்கிற மாதிரி, ஆனா அவங்க சொல்றாங்க எனக்கு அவசரமா இப்படி வெட்டிங் ஒன்று இருக்கு, பெடல் பண்ண என் கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நான் அவங்கள்ட்ட செல்வன் இந்த ரேட் இருக்குது, உங்களுக்கு இது ஓகே தான், நான் பண்ணுவேன். இல்ல என் கையில காசே இல்ல அப்படின்னு ஒரு சூழல் வந்துட்டேன். அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், வேற என்ன செய்ய. கிளாஸ்களுக்கு வருவாங்க, ஒரு ரேட் செல்வோம் நாங்க, மிஸ் இப்படி இல்ல மிஸ் இது செஞ்சுட்டாங்க, சரி பரவாயில்ல. அவங்க நான் வந்து மிச்சமே என்ன சொல்றேன், அல்ல ஒண்ட இது பண்ணி கொடுத்தா பின்னுக்கால இதை விட பெட்டரா எனக்கு கிடைக்கும். அதை நான் நம்புறேன் கூட. என் லைஃப்ல நான் இவ்வளவு தூரம் வர காரணம் அதுதான். ஒரு விஷயத்த நான் ஸ்டார்டிங் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலையும் சொல்லிக்கிறேன், ஒரு மெஹந்தி காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ண எனக்கு அது இல்லாம போச்சு, எனக்கு செய்யவே விடல. பட் அல்ல எனக்கு அதை விட பெட்டரா ஒன்று தந்தே என்னோட ஒண்டர் உமன் அவார்டை நான் அச்சீவ் பண்ணினேன். இப்ப அதுக்கு போறோம். இப்ப அடுத்த ஃபங்க்ஷன் செய்யற அளவுக்கு என்னச்சுன்னா ஒரு விஷயத்த நாங்க விட்டு கொடுத்தா பின்னால எங்களுக்கு இதை விட பெட்டரா ஒன்று கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஓகே, சரி, நீங்க வந்து சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்த விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கும், அப்படி சக்ஸஸ் அதை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க இந்த சோப் இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க, ஸோ அடுத்ததான் என்ன ஐடியாஸ் வச்சிருக்கீங்க? அடுத்தது நிறைய படிச்சுட்டு இருக்கிறேன், பியூட்டி கல்ச்சர் செஞ்சுட்டு இருக்கிறேன், டாக்டரேட் எடுக்கணும் இருக்கிறேன் நிறைய. இதுல தான் ஸ்டாப் ஆகணும்னு இல்லை, எது எது வருதோ முன்னுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போகலாம்ன்ற மாதிரி. அதே போல் சரி, இப்போ நான் உங்கள் 2 பேர்லையும் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து 2 பேரும் கொலாபரேட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம்? அது எதுக்காக 2 பேரும் வந்து சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் எடுத்து 2 பேரும் எதுக்காக சேர்ந்து பயணிக்கிறீங்க? எந்த விடயம் சார்ந்து நீங்கள் இருக்கட்டும், இப்போ பண்ண போகிற விஷயமா இருக்கட்டும், இவங்களுக்கு முன்னுக்கு வரணும் என்ற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வம் இருக்குது. பட் அதுக்கான அந்த கைட் பெருசா இல்லை. இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி இது சப்போர்ட், இந்த விஷயத்தான இதுக்கு கைட் பண்றதுக்கு யாரும் இல்லாத ஒரு சப்போர்ட்மே அவனோட அதை பத்தி பேசினேன். இப்ப நான் இப்படி இப்படி இருக்கு இந்த மாதிரி பண்ணேன், அது அவக்கு சாட்டிஸ் ஆகிச்சு. ஸோ நாங்க 2 பேரும், ஆனா எங்க 2 பேரை ஜாயின் பண்ணி அந்த பாக்குறது சில பேருக்கு பிடிக்காம மீகுது. அப்படியே இருக்கு. பட் எங்கட தோட்ட என்ன, நாங்க ஒரு விஷயம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி நாங்க பார்த்துக்கொள்வோம், நல்லவோ நஷ்டமோ நாங்க ஒரு நல்ல எண்ணத்துல பண்றோம். அதுல வர பிரச்சனையை நாங்க சேர்ந்து பார்த்துக்கொள்வோம். முயற்சியை விட மாட்டோம். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு இடைவேளை இருக்கு, இடைவேளைக்கு பிறகு காஃபி வித் ப்ரோமோட்ஸ் சென்டர்ல இன்னும் பல விடயங்களை பேசலாம். இப்போ ஒரு பிரேக். காஃபி வித் ப்ரோமோட்ஸ் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ எங்க கூட வந்து
மிஸ்ஸஸ் அஃப்லல் மற்றும் ஹஸ்மா மாலிக் இணைஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறதால நம்ம வந்து சோப்பை மட்டும் நான் பேச முடியும், அதில் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது க்ரீம்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி பாடி ஸ்க்ரப்பாக இருக்கலாம், இப்படியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரே இதில் தான் செய்கிறீங்களா, இல்லை பேக்கேஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஒவ்வொருத்தர் ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட பிம்பிள் இருக்கும், ஆன்டி ஏஜிங் இருக்கும். அந்த மாதிரி முதல் கஸ்டமரை பேசி அவங்களுக்கு எது தேவை அதுன்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உணரணும். அதுக்கப்புறம் நான் சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்க. இப்படி சில ஆக்கள் பட்ஜெட்டாக போவாங்க, சில ஆக்கள் விஐபி மாதிரி அந்த மாதிரி ரேஞ்சஸ்க்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஆமாம், அதே மாதிரி சிலருக்கு வந்து இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உடல் ரீதியாக வந்து சில பாதிப்புகள் ஏற்படும். சில நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ் வரலாம். இதுக்கு பதில் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது பிறகு பார்த்தா அதுக்கு எஃபெக்ட் ஆகக்கூடிய இருக்குது. அதுக்கான அந்த வைத்திய ஆலோசனைகள் அப்படின்னு வந்து டாக்டரில் கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்களா, இல்லை அதுக்கான ஐடியாக்கள் எதுவும் கொடுக்குறீங்களா? என்ன நீங்கள் நிறைய பேருக்கு வந்து என்ன க்ரீம்ஸ் ஓகே சக்சஸ், ஆனா சில ஹோமோன்ஸ் பிரச்சனைனால சில பேருக்கு அது ஆன்சர் ஆகாத ஆட்களுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த இப்போ நம்ம ஆப்ரேட்டர் இருக்கலாம், நானாக இருக்கலாம், கருப்பாக இருக்கு. இப்போ ஜென்ஸ் வந்து அழகாகணும், இல்லைன்னா கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளை ஆகணும், அப்படியான ஒரு இது வரும்போது அவர்களுக்கான தயாரிப்புகள்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்கு. அப்போ நாங்களாம் வெள்ளை ஆகிடலாம், கவலைப்படாதீங்க. அந்த அங்கே ஒரு கஸ்டமர் இருக்கார் ரெடியா. ஓகே, சரி. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும்போது இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறதுன்னா, நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு உலக சாதனை சம்மந்தமாக, அதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தயார்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் நான் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். என்ன அது அப்படின்னு கேட்பேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன மாதிரி என்ன செய்ய போகிறீங்க? வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட்ல வந்து நிறைய கேட்டகரிஸ் வச்சுக்கிறோம். ஸோ பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் இதில் கலந்து கொள்ள இயலும். ஸோ ஆண்களை பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி விஷயங்கள், பெண்களுக்கு வந்து கேக், ஆர்ட் கிராஃப்ட், மெஹந்தி, பிரைடல், அதே நேரம் டிராயிங் வரைகிற அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு போட்டிட்டு வந்தாக்கா மெஹந்தி, பிரைடல், கேக்க மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணல. அதுதான் தொடர்ச்சியா நிறைய நடந்துட்டே இருக்கு. அதே மீறி டிராயிங் வரைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் ஃபியூச்சர்ல டிராயிங் வரைஞ்சிட்டேன். எனக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷம் நானும் இதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஆல்ரெடி பிரைடல் ட்ரெஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு ஒரு ஆசை டிராயிங் இதுல எடுக்கணும் வேண்டியது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆட்கள் அந்த அச்சீவ் பண்றவங்க கூட போய் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ் எடுத்து நாங்க இதுல செய்யறோம், பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி நாங்க கொடுத்துக்கிறோம். பட் அதே நேரம் அவங்க இதுக்கு முந்தி பண்ணின விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். நாங்க அதெல்லாம் ரீசெக் பண்ணி இந்தியா மூலியமா அவங்கள்ட்ட கொடுத்துதான் நாங்க பிள்ளைகளை வந்து நாமினேஷனுக்கு எடுக்கிறோம். எங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணல, அங்கிருந்து எங்களுக்கு ரிப்ளை வரணும், இவங்களை எடுங்க, இவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு அவங்கள அலோவ் பண்ண இது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இப்போ நீங்க ஆட்களை வந்து தெரிவு செஞ்சு கொடுப்பீங்க, அவங்க தான் ஃபைனல் பண்றோம். ஓகே, இதுல என்ன விஷயம்? இதுல இப்போ தெரிவு செஞ்சவங்க வந்து என்ன மாதிரியான காம்படிஷனை செஞ்சா அவங்களுக்கு என்ன மாதிரியான விருதோ இல்லை என்ன சர்டிஃபிகேட்டோ இல்லை சாதனையாளரா என்னத்தை நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்ட் தானே அவங்களுக்கு. அது 20 மினிட்ஸ்குள்ள அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி 20 மினிட்ஸ்குள்ள அச்சீவ் பண்றது ஓகே, பட் அதுலேயும் பெஸ்டா பண்றவங்க நீட்னஸ் அதெல்லாம் மெயினா பாக்குறாங்க. ஸோ அதுலேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சூஸ் பண்றாங்க. ஸோ எல்லாம் இந்தியா அவங்க தான் அந்த அவார்ட் மெடல் எல்லாம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இது நாங்கள் இங்கே கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம். அவங்களோட இதுதான் எல்லாமே, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே அவங்களோட தான். ஓகே, பட் இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இதில் வந்து அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா என்ன செய்யணும்? இப்போ சும்மா சொல்லுவோமே, நீங்க ஒரு ரச்சனை எழுதுற ஒருத்தரா இருந்தாக்கா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் மிக்கிறாங்க தானே, ஸோ ரச்சனை எழுதக்கூடிய இல்லாட்டி ஆர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருந்தா நீங்க இதுக்கு முந்தி பண்ண விஷயங்கள் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். PDF மூலியமா சப்மிட் பண்ணி நாங்க அதை இந்தியாவுக்கு அனுப்புவோம். இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்களுக்கு நாங்க அனுப்பி அவங்க ஓகே இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு உங்களோட நாமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தாங்கன்னு கேட்போம். இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணி. ஓகே, சில நேரம் வந்து சிலருக்குடைய நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து அந்த டைம்ல அவர் வந்து ஒரு தகுதியானதை கொடுத்துருக்க முடியாம இருக்கலாம். ஆனா அவங்களோட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தா அதுக்கு ஏதாவது சஜஷன்? அவங்ககிட்ட வந்து நாங்க டைம் வந்து கொடுப்போம். அவங்கள்ட்ட அதை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், உங்களால இது பண்ண முடியுமா. அவங்க வந்து கான்பிடென்டா எனக்கு இது முடியும் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா நாங்க அதை அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கேட்போம். எங்களுக்கு இதை
பண்ணி அனுப்புங்க, உங்களால முடியும்ன்றதை பண்ணி அனுப்புங்க. நாங்க அதை மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணுவோம். நாங்க இவங்களால இது முடியும், ஸோ இவங்களை பாருங்க அப்படின்றத நாங்க அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவோம். அப்படி இன்ஷால்லா அப்படி ஓகேன்னுச்சுன்னா நாங்க அவங்களை சேர்த்துக்கொள்வோம். ஓகே. இப்போ நீங்க 2 பேரும் இதுல கொலாபரேட் பண்ணிருக்கீங்க. சரி, இந்த ஐடியா எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்றது? வெறும் கதைச்சோம், நிறைய கதைச்சோம், என்ன பண்ணணும்னு கதைச்சோம். பிகாஸ் 2 லேடிஸ் இந்த கதைச்சாலே பிரச்சனை. இல்ல நான் இதுல டெடிகோட் எங்களுக்கு வந்து அவங்களோட சலூன்ல ரெஜிஸ்ட்ரேஷனை பார்க்கலாம், அவங்களோட பேஜை பார்க்கலாம், அப்படி செலக்ட் பண்ணலாம். எப்படி செலக்ட் பண்ணணும்ன்றது நிறைய நாங்க ஐடியாஸ் வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்ப வார நாமினேஷன்ஸ் இருந்தாலும் அவங்களை அனுப்புற ப்ரூஃப் இருக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் நாங்க வேற ஃபைல் பண்ணிக்கிறோம். எல்லாமே நாங்க சிஸ்டமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல நான் அவார்டு எடுத்து சமீபத்துல போட்டேன், நான் போட்டோஸ் போட்டேன். ஸோ ஏண்ட இதுல பார்த்துட்டு எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணின புள்ளிகள் இருக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங், எனக்கு மிதமா எடுக்கணும், அச்சீவ் பண்ணணுமேண்டு. ஸோ என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் அவங்களுக்காக இதை நான் லான்ச் பண்ணிக்கிறேன். நீங்க அவார்டு எடுத்து போட்டோ போட்டேன்னு ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்து இப்ப அவார்டு எடுக்கிறது போட்டோஸ் போடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை பத்தின கருத்து என்ன? 2 பேர் நீங்க யார் வேணா சொல்லலாம். இல்ல, நேர்மையா ஒரு விஷயம் பண்ணி போடுறதுல எங்களால மத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அது பிரச்சனை இல்ல. நீங்க போடுறதுல என்ன ஹெல்ப்? இல்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பொதுவா இப்ப எல்லாருமே வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்து போடுறதில்லே. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கால இப்படி ஒன்று வந்து இந்தியால இருந்து மலேசியால இருந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. நிறைய ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. அதுலயும் தமிழ் கேர்ள்ஸ் நிறைய இருந்தாங்க. தமிழ் ஆட்கள் முஸ்லிம்ஸ்ல வந்து 3 people மாதிரி தான் இருந்து. ஸோ அந்த மாதிரி ஃபீல்ட்ல வர இப்ப இந்த இதுல வந்து முஸ்லிம் ஆட்கள் கலந்து கொள்றது சரியான குறவு. ஸோ அப்படி இதுலயும் இப்படி ஒருத்தர் வாரேன்னு சொன்னா அது ஹாப்பி தானே. நான் 15 வருஷங்களும் வாரேன்னு சொன்னா ஓகே தானே. ஒரு பொதுவா நான் ஒரு கேள்வியா தான் கேட்டேன். போஸ்ட் போடுறேன், இப்போ நான் வந்து அவார்டு எடுக்கிறேன், அதில் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்னு வைங்களேன், அதை கொண்டு நான் என்ன பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம்? அதுல அது மூலமா எனக்கு இல்ல உங்களோட போட்டோவை பார்த்துட்டு இப்ப நீங்க இப்படி வந்து எடுத்தீங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க. இல்ல இப்ப எங்களுக்கு அது ஆசை தான், இவங்க போட்டு எங்களுக்கும் இதேமே உண்டு கலந்து கொள்ள கிடைச்சா எங்களுக்கும் அது மோட்டிவேஷன் மாதிரி தானே. நிறைய விஷயம் பேசுறது யாது வருவா இப்படி வரும், அது இப்ப வந்து டிக்டாக் போடுற போட்டோஸ் வீடியோஸ் இருந்தாலும் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட தானே போகுது. மிச்சம் ட்ரெண்டிங்ல நானே இதெல்லாம் அப்படித்தான் போடுறேன். சரி, ஓகே. தொடர்ந்து உங்களோட முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இது மீறி வேற எதுவும் சொல்றீங்களா நீங்க உங்களோட ஐடியாக்களை? இல்லைன்னா தொழில்ல முன்னுக்கு வர விரும்புற பெண்கள், ஏன்னா இன்றைக்கு கூட நிறைய பெண்களா இருந்தாங்க, அதுல குறிப்பா வந்து குடும்பமா இருக்கிறவங்க திருமணமான பிறகு வந்து ஜெயிக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு தொழிலுக்கு முன் வர்றதுக்கோ சரியான தயக்கம் காட்டுறோம். அதை மீறியும் விருப்பம் இருந்தாலும் குடும்ப காரணிகளால நேரம் இந்த பிரச்சனைகளாலே நிறைய பேர் வந்து கதைச்சி செய்ய இயலான்னு எதுவுமே இல்லை. ஆனா மெயினா வந்து பெண்கள் வந்து சில பெண்கள் இருக்கிறாங்க தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அந்த கொடுக்குற சுதந்திரத்தை ஒழுங்கா பயன்படுத்தணும். அது கட்டாயம். ஓகே, அது கட்டாயம். அது அடுத்தது இன்னும் இருக்குது, அவங்களுக்கு கையில கொஞ்சம் கேஷ் வந்து சரி பெரிய கெத்து காட்டுவாங்க ஹஸ்பண்டுக்கு. அதெல்லாம் பண்ணப்படாது. நிறைய கதைப்போம். சம்டைம் அவங்களோட கையில கொஞ்சம் அப்படித்தான் ரோலிங் தான் லைஃப். அப்படித்தானே இந்த நாளுமே எல்லாருடைய கையிலுமே கேஷ் இருக்காது. எனக்கு இல்லாடி அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அது அப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்டோட கதைச்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போனேன்டா இந்த பயணத்தை சுலபமா கொண்டு போகலாம். நிச்சயமா. சரி, இது இல்லாம நீங்க 2 பேர் ஏதாவது சொல்றீங்களா உங்க பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு? அதுதான் சொல்றேன், எல்லாருமே வாங்க, எல்லாருமே உங்களோட எது உங்களோட ட்ரீமோ அதை அச்சீவ் பண்ணுங்க. அது கட்டாயமா. ஆனா அதுக்கு சொல்லி ஃபேமிலி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. அது பெண்ட திறமைதான். பெண்கள் முன்னுக்கு வர்றதுக்கு தடை எதுவுமே இல்லை. அவங்களோட சில பேர் இருப்பாங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட கதைச்சு அது ஒழுங்கான முறையில அது முடியும். அந்த ஆண்களிடமோ வில்லன் மாதிரி நீங்க இறுதியா சொல்றீங்களா? எல்லாமே சொல்லியாச்சு. என்ன விட்டா போது கூப்பிட்டு வச்சு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்றீங்க. ஓகே, 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இந்த துறை சார்ந்தோ உங்களோட தொழில் சார்ந்தோ மென்மேலும் மேல வளரணும் அப்படின்ற டான் குடும்பம் சார்பா நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். நிச்சயமா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும். நன்றி கலந்து கொண்டதுக்கு. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம்.
பெண்கள் சாதிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது, குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது, முயற்சி வேண்டும் அப்படின்ற விடயத்தை சொல்லியிருந்தாங்க. அதே போல் நீங்களும் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற விடயத்தோட விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த திவாகர், அதே மாதிரி ரவீன், அதே போல் சுதர்ஷினி ஆகியோருக்கு நன்றியை குறிக்கொண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.